வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க சிக்கன் செட்டிநாடு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரையிங் பேனில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். 4-5 சிவப்பு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஹீட் ஆனதுக்கப்புறமா கூடவே ஒரு 4-5 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 4 முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுறதுக்காக வச்சிடலாம். இந்த டைம் கேப்பில் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். 300 கிராம் சிக்கனில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கர்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ரையிங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கனில் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணனால இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலா பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்க விடலாம். இப்போ இந்த டைம் கேப்பில் நம்ம 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி பியூரி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனும் நல்லா 5 மினிட்ஸ் மசாலாவில் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு சிக்கனை நல்லா குக் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் கொதிக்கிற டைமில் நம்ம ஆட் பண்ண தக்காளியோட பச்சை வாசனை போயிடும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு சிம்மில் கொதிக்கட்டும். 15 மினிட்ஸ் கழித்து ரொம்ப சூப்பராக நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த செட்டிநாடு கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு பிரின்ஸ்லிஸ் கிச்சனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரின்ஸ்லிஸ் கிச்சன்.